ஜீரன் ஆக்டிவ் பிளஸ். இந்த மருந்து அப்படின்னு சொல்றதை விட இதை உணவு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. நாம ஒரு சூப்பு குடிக்கிற மாதிரி இதை குடிச்சிடலாம். அதுக்குன்னு அடிக்கடி குடிக்கூடாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இதை கொஞ்சம் குடிச்சிங்கனாக்கா ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். எல்லாமே உடனே உங்களுக்கு பசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேர் பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்க இதை உபயோகப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு பசி நல்லா எடுக்கும். பசியை மட்டும் எடுக்க வைக்கிறதுன்னு நினைச்சிடாதீங்க. இது அது ஒண்ணுத்த மட்டும்தான் உங்களுக்கு சரி பண்ணுறதுன்னு பார்க்காதீங்க. இதுல ரத்த குழாய் அடைப்பையும் இது நீக்குது. அதே மாதிரி உடல் முழுக்க ஏற்படுகின்ற கொழுப்புகளையும் தள்ளி வைக்குது. இயற்கையான இந்த உணவு நமக்கு மிக சிறப்பான அருமருந்தாக கிடைத்திருக்குது. இது இப்பதான் இதை வெளியிட்டிருக்காரு. இதை பல வருஷங்களுக்கு முன்னால, அதாவது வாலி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் செஞ்சீங்களா, அஜித் குமார்லாம் நடிச்ச படம். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால இது வெளியிட்டு இருந்தாருன்னா இதை விவேக் ஃப்ரீயாகவே விளம்பரம் பண்ணியிருப்பாரு. எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா விவேக்கும் தாடி பாலாஜியும் ஒரு காமெடி சீன் வச்சிருப்பாங்க. தாடி பாலாஜி உடம்பு ஏகப்பட்ட நோய் இருக்குதுன்னு சொல்லுவாரு. இந்த நோயெல்லாம் எனக்கு ஒரே மருந்துல குணமாகணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா? அப்ப ஒரே மருந்துல குணமாகணும்னா என்ன செய்யறது அப்படின்னு யோசிப்பாங்க. அப்ப இந்த மருந்து இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, வேற எதையே காமிச்சிட்டாங்க. இது இருந்திருந்தா உடனே விவேக் எதிர்த்து காமிச்சிருப்பாரு. உன்னுடைய எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே இதுக்கு இலவச விளம்பரம் கிடைத்திருக்கும். ஆனா இன்னைக்கு இவ்வளவு நாள் கழிச்சு இதை கண்டுபிடிச்சதுனால இதை நாம விளம்பரம் பண்ண வேண்டியதா இருக்குது. இதை விளம்பரம் மிக சிறப்பாக போகும். காரணம், இதை உபயோகப்படுத்துறவங்க அத்தனை பேரும் வாய்மொழியாவே அவங்களே விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஜீவன் ஆக்டிவ் பிளஸ் எல்லோரும் உபயோகப்படுத்துங்க. அதனால் வரும் பலனை மற்றவருக்கும் தெரிவிங்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.